முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உழைப்பின் மிகுதியால் கட்டிய வரி பணத்தில் எங்களுக்கு வர வேண்டிய பங்கை ஒன்றிய அரசு தரட்டும். அதற்கு பிறகு இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசட்டும். தமிழ்நாட்டில் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நடந்துட்டு இருக்கனால நமக்கு இப்போ அதிகமான செலவுகள் இருக்கும். கட்டமைப்பு வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறது. 2021 இயற்கை சீற்றம், இப்போது இயற்கை சீற்றம், இப்படிலாம் வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு பொருளாதார நெருக்கடி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் 5,08,000 கோடி நம்ம அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரியாக கட்டி இருக்கின்றோம். அதில் எவ்வளவு தந்திருக்காங்க? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்கள், தென் மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒன்று. இன்னைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டோம், எங்கள் ஜிடிபி கூட்டிட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துக்கிறதுல பேசுகிறார்கள். ஆனால் இந்த ஹியூமன் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் என்பதையும் அவர்கள் மக்களுக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகமான வரி வருவாயை பெற்றுவிட்டு நமக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரிய செயல். நிதி பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. பேருந்து நிலையத்தை தமிழிசை சவுந்தரராஜன் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. அது ஏற்கனவே அதிமுக அரசு இது பண்ணிருக்கு. அதுல எந்த வசதியுமே பண்ணல, அவசர கோலமாக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பகிரங்கம் ஃபேமஸ், அவங்க தான் எல்லாமே அவங்க பகிரங்கம் தான். தம்பி, அவருக்கு லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தன்னுடைய வரம்பு எங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாதவர்கள் எல்லாம் கவர்னர்களாக இருப்பது நாட்டுக்கே ஒரு வெட்கக்கேடான ஒன்று. அவர் இருக்கக்கூடிய 2 மாநிலமும் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கு. அங்க போயிருந்து ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க. இந்த வெள்ள நிவாரணத்துல கூட நமக்கு மத்திய அரசு ஏதாவது அமௌண்ட்டுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? கொடுத்துருந்தா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன கேட்க மாட்டீங்க. ஒன்றிய அரசு நாம் கேட்ட நிதியை தரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்கள் கலைஞர் பேர் குற்றம் சாட்டுறாரு. எல்லாமே அவங்க பேர் தான் வைக்கிறாங்க. முதல்ல சட்டத்துக்கு இந்தியில பேரை மாத்தாவ, அதெல்லாம் கண்டிக்க சொல்லுங்க.